எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது அதுதான். ஊருக்கு போகும்போது, "உனக்கு பெரிய பங்களா வேணும், கார் வேணும், நிலம் நிச்சயம் வேணும், இதெல்லாம் பணம் நிறைய வேணும்லாம் கேட்காதடா. கடைசி வரைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு உண்டான ஆரோக்கியத்தை ஆண்டவன்ட்ட கேளுடா" அப்படின்ட்டு போனாங்க. கண்டிப்பா. வெல் செட். அது மட்டும்தான்மா நிதர்சனமான உண்மை. நம்ம என்ன சாப்பிட்றோம்? கடைசி வரைக்கும் நம்மளால் அதே சாப்பாட்டை வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியுதா? ம். அப்படிங்கிறது மட்டும்தாம்மா. வேறு நீங்கள் வந்து பெரிய மெர்சிடிஸ் பென்ஸு காரோ, இல்லை நான் வச்சுருக்கிற காரோ, ஃப்ளைட்டோ எதை வச்சுருந்தாலும் கடைசியில் நீங்கள் காதற்ற ஊசியும் வராது காணும் கடை வழிக்கேன்னு பட்டினத்தாருக்கு கிடைச்ச மாதிரி தான் அது. அவ்வளோதாம்மா. பெருசாக ஆசைப்படக்கூடாதும்மா ம். நம்ம எதுக்கும். பட் ஆனா இப்போ திரும்பி பார்த்து இப்போ இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். உங்களுக்கு நீங்களே ஒரு இந்த செல்ஃப் பேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பண்ணது உண்டா? ஒரு செல்ஃப் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா. மோட்டிவேஷன். எனக்கு முன்னாடி மட்டும் தான் நான் பார்க்கிறேன். ம். எனக்கு பின்னாடி வாழ்க்கையில் எனக்கு கடந்த காலங்களில் நடந்ததை நான் நினைத்து கொண்டு என்னை நானே பணிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ம். பணிவாக இருந்துக்கணும். அப்படின்றது தான் ஒரு கடினமான உழைப்பு. உழைச்சு வந்திருக்கோம். இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம்.